கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் அவங்க காலேஜ்ல நடக்கிற கஞ்சா டிராபிக்கிங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கான். இதனால அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு கொன்னுட்டாங்க. ஒரு கஞ்சா அடிக்கிறனால ஒருத்தனை அடிச்சு கொல்ற அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவ்வளவு கோபம் இருக்கும், அவ்வளவு வெறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். திஸ் இஸ் டே 13 ஆஃப் கதை கேட்க ரெடியாடா பசங்களா. பேசிக்காவே இந்த கஞ்சா அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்றப்ப அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல வந்து என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், லாங் டேர்ம்ல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். லைக் லேக் ஆஃப் ஃபோக்கஸ், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், ஒரு விஷயத்த வந்து அவங்களால ஃபோக்கஸ்டா பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப புவர் ஆயிடும். ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போய் அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் வரலாம். அண்ட் அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஒருத்தன் அடிச்சு கொள்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தாட் வரும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. லைக் நம்ம கஞ்சா அடிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கோ காலேஜுக்கோ யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருமே, அவங்களோட ஸ்டடீஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள வரும். ஸோ இதை ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரீசன்னால கூட அந்த பையனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. பட் இது வந்து இன்னும் வந்து போலீஸ் டீட்டெயில்டா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது பத்தின கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு ப்ராப்பரான ஜட்மெண்ட் வந்த பிறகுதான் ஆக்சுவல் காஸ் ஆஃப் டெத் என்னங்கிறது தெரிய வரும். பட் நான் இதை வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்றேன். தட்ஸ் இட். See you in the next video guys.